Hello students, welcome to IASBYHEART. Welcome to today's comprehensive editorial analysis. In the analysis, we'll be looking at the editorial page only because the open air page is dominated by the political news, which is taking the assembly polls, etc. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article, a missing science pillar in the COVID-19 response. Idhula enna solranga, what are the things that problems we are facing in the science sector la enna problems we are facing, edunala இந்த covid surge திரும்பவும் increase ஆகுது இந்தியால, அத பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. We have to go for a science driven response. என்னென்ன டேட்டா, எந்த ஊர்ல எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எது அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி நம்ம ஒரு சர்வே எடுத்து சயின்ஸ் ட்ரிவன் ரெஸ்பான்ஸா நம்ம போணுமே தவிர இப்போ எல்லாருக்கும் நம்ம இம்யூனைசேஷன் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் யாருக்குமே கொரோனா வைரஸ் அட்டாக்கே ஆகல, அவங்களுக்கும் நம்ம வேக்சின் போடலாம் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக டேட்டா எடுத்துக்கிட்டு இஃப் சம் வில்லேஜஸ் அஃபெக்டட் மோர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி சயின்ஸ் ட்ரிவன் அப்ரோச்சாக நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ப்ரெட் ஆஃப் வேரியன்ஸ், என்னென்ன காசஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. த சர்ஜ் இஸ் ப்ராபப்ளி ட்ரிவன் பை வேரியன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் ஆஸ் வேர்ல்டு வைடு கம்ப்ரைஸ் மச் ஆஃப் த கரண்ட் வேவ். அதாவது இப்போ வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குளோபல் டிராவல் ரிசியூம் ஆனதுனால ஸ்ப்ரெட் ஆஃப் வேரியன்ஸ் இன்டு இந்தியா வாஸ் இன்எவிட்டபிள். அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. வித் ஒன்லி த கொஸ்டின் பீயிங் வென், அது வரதா தான் இருந்தது. இந்த குளோபல் டிராவல் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேரியஸ் வேரியன்ஸ், யூகே வேரியண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியன்ட், இந்த மாதிரி வேரியஸ் வேரியன்ஸ் இட் கேம் டு இந்தியா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ். The expected concomitant decrease in the lethality has not yet been documented. முன்னாடி எவ்வளோ இருந்தது, ஓரளவுக்கு இப்போ எவ்வளோ தூரம் டெத்ஸ் குறைஞ்சிருக்கு, இப்போ அதிகமாகுது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன், அதெல்லாம் நம்ம இன்னும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணல. ஸ்டில் we do not have proper data for that. The current surge is occurring more in younger adults and accompanied by unusual symptoms also support the idea that variants are responsible. Variants தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன டேட்டா சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் the old people with comorbidities, people above 60 years of age, அவங்க தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. Now younger people are getting affected. This shows that a new variant is in play. Second one என்னன்னா unusual symptoms இருக்கு. யூசுவலா fever, cough அதெல்லாம் தான் இருந்தது. இப்போ most of the patients they are asymptomatic, that is they are not explicitly showing symptoms. Second one, it was and remains wishful thinking that India has achieved herd immunity. Herd immunity னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா their body would have developed some immunity, அதனால அவங்க செகண்ட் டைம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் குறையும். ஸோ இப்போ ஒன் பர்சன் இஸ் அ கேரியர் அப்படின்னா அவங்க அஃபெக்ட் பண்ணுறது முன்னாடி 2 பேராக இருந்ததுன்னா இப்போ 1 பேராக குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் இந்த இம்யூனிட்டி அச்சீவ் பண்ணிட்டே போக போக ஒரு ஹர்ட் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் இம்யூன் ஆயிட்டாங்கன்னா அதை ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். மல்டி ஜென்ரேஷனல் டிரான்ஸ்மிஷன், இப்போ திஸ் இஸ் இன் பிளே வித் யங்கர் அடல்ட்ஸ், த என்ஜின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இன் டு த எல்டர்லி. அதாவது இப்போ எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து இப்போ 60 இயர்ஸ் ஓல்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு, இப்போ அப்படிலாம் இல்லை, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ somebody is going to school, ஒரு கிட்னா he becomes the carrier, when he comes back home he becomes carrier to the parents and to the grandparents. அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு, ட்ரெண்டே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. Half of more of tested urban population have antibodies to the virus. However, high level of infection is not the same as reduced level of transmission which is required for herd immunity. So the number of infection குறையல, அதனால நம்ம herd immunity அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட முடியாது அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. Several subwaves exist within major viral peaks reflecting subtle changes in community transmission. அதுவும் மாறிட்டே இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. Much infection in India might be mild with less durable immune protection than induced vaccination. So immunity தானா டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ப்ரோமோட் பண்ணோம் rather than vaccine induced response அப்படின்றது சொல்றாங்க. Asymptomatic infection is more commonly reported in Indian sero surveys, exceedingly 90% in some. Most of the cases, இப்போ ஒரு இடத்துல எடுக்கிறாங்க சர்வே அப்படின்னா 90% of the people are asymptomatic. அதாவது அவங்களுக்கு கொரோனா இருக்கு இல்லை they are affected by the virusனு ஒரு ரிப்போர்ட் சொல்லாம அவங்களுக்கு அதுக்கேற்ற சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஃபீவர், காஃப், மைல்டு டிசீனஸ் இது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி most of the patients are becoming asymptomatic. In contrast to high income countries, இப்போ யூஎஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா about 1/3 of the infections are reported to be asymptomatic யூஎஸ்லலாம்.
So India tries to increase the quantity, quality and public availability of actual data to guide decision making. இப்போ வந்து நம்ம என்ன decision எடுத்தாலுமே it should be driven by dataங்கிறத நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். Collection of anonymized demographic and risk details, அதாவது என்னென்னா ஏஜ், செக்ஸ், ட்ராவல், கான்டாக்ட் வித் அதர் COVID-19 பேஷண்ட், அப்புறம் இப்போ ஏதாவது அவங்களுக்கு வேறு எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, on all positive cases on a central website. In each state remains a priority. எந்தெந்த ஸ்டேட்லாம் இப்போ ஹையஸ்ட் கேசஸ் இருக்கோ அவங்க அந்த COVID-19 பேஷண்ட்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ரிசர்ச்சாக இருக்கட்டும். அப்புறம் யாரெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா டக்குன்னு நமக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சீக்வென்சிங் ஆஃப் த வைரல் ஜீனோம் இஸ் நீடட் ஃபார் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா which can be achieved by reprogramming sequencing capacity in Indian academic commercial laboratories. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பெட்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் COVID-19 டெத்ஸ் இஸ் நீடட். இப்போ நம்ம ஊர்லேயே நிறையா COVID-19 டெத்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு போட்டாங்க. அப்படி இல்லாமல் ப்ராப்பராக COVID-19 டெத் ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் பேனிக் ஆகிடக்கூடாது, இல்லை கவர்மெண்ட்ஸ் வந்து பேட் லைட்டில் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம எஃபர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் COVID-19 டெத்ஸ் இருந்தாலே வில் பி ஏபிள் டு சால்வ் half of the problem. The ICMR's National Sero Survey had design limitations such as it probably underestimated true national prevalence. எவ்வளோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் போய் நீங்கள் சர்வே எடுக்கிறீங்க, அவங்க சரி ஓகே நம்ம வீட்டில் யாருக்கா கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த சர்வேல இருக்க டேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியாது, ஆத்தென்டிசிட்டி குறைஞ்சிடும். A far larger and better set of serial surveys is required. ஒரே ஒரு தடவை ஒரு வீட்டில் போய் நம்ம சர்வே எடுத்தால் பத்தாது, ரெக்கரிங்காக நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கணும். COVID-19 infection and death levels in Thailand and Vietnam are remarkably low and cannot be assigned to their stronger testing and tracing programs because நம்மளை விட கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் கொஞ்சம் புவர் தான். ஸோ தாய்லாந்து அண்ட் வியட்நாம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அதை குறைச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம வெறுமன ட்ரேசிங், ட்ராக்கிங் இதெல்லாம் மட்டும் ரீசன்னு சொல்லிட முடியாது. Rapidly assembled comparative studies across parts of India and Asia ஆர் ப்ரையாரிட்டி. இப்போ இந்தியாவுக்கு பரவுறதுக்கு என்னென்ன எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இருக்குது, வேறு கண்ட்ரீஸ்னால் எந்த கண்ட்ரீஸ், அவங்க கிட்டேருந்து எப்படி வராங்க மக்கள், ஓகே ஃப்ளைட்டில் தான் வராங்கன்னா அப்படின்னா ஃப்ளைட் நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை குறைக்க முடியுமா, இல்லை ஏர்போர்ட்லேயே ரொம்ப ரிகரஸ் டெஸ்டிங் வைக்கலாமா, இந்த மாதிரி நம்ம வேறு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ்க்கு போயிட்டே இருக்கணும். India can learn from Chile, which has successfully provided at least one dose to almost half of its population. இந்தியாவில் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம பாப்புலேஷனுக்கு இன்னும் நம்ம half of the population கொடுக்கணும்னாலே it will take so many months and years. அப்படி இருக்கும்போது சிலின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, we know it is a South American country. அந்த கண்ட்ரியில் அட்லீஸ்ட் half of the population has got at least one dose. இந்த அளவுக்கு சக்ஸஸையாவது நம்ம அச்சீவ் பண்ணணும். Aftermath and connected urban elites, affluent and connected urban elites of India are vaccinating quickly. But the poor and less educated are being left behind. ஒன்று அவங்க கிட்ட காசு இல்லை ப்ரைவேட் செக்டரில் போய் ஊசி போட்டுக்க, அப்படி இல்லைனா எப்போ போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. வேக்சினேஷன் கேம்பெயின்ஸ் நீட் டு ரீச் த புவர் அடல்ட்ஸ் ஓவர் த ஏஜ் ஆஃப் 45 பிகாஸ் தட் இஸ் த பெஞ்ச்மார்க் ஏஜ். 45 and 60 இதெல்லாம் தான் பெஞ்ச்மார்க் ஏஜஸ் வித்வுட் ஹேவிங் டு ப்ரூவ் எனி திங் அதர் தேன் அப்ராக்சிமேட் ஏஜ். அவங்க இந்த ஊரா, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேக்சினேஷன் போடலாமா, அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்களா, அதெல்லாம் இல்லாமல் அவங்க வயசு அதிகமாக இருக்கா, ஓகே 45 மேலே இருக்கீங்களா நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இட் ஷுட் பி வெரி ஈஸி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபாலோ அப் ஸ்டடீஸ் among the vaccinated can establish durability of protection and ideally reduction in transmission. So India must capture and report data on who is vaccinated, including education or wealth levels. யாரெல்லாம் வேக்சினேட் ஆயிருக்காங்க, அவங்க படித்தவங்க தானா, படித்தவங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா, படிக்காதவங்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The central government should actively consider launching a national adult vaccination program that matches India's commitment and success in expanding universal childhood vaccination. நம்மளோட அந்த சக்ஸஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போலியோலாம் எராடிகேட்டே பண்ணி முடிச்சிட்டோம், அந்த மாதிரி நம்ம அந்த சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இன் லைன்ஸ் வித் தட் அடல்ட்டுக்கும் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். Disease Control Priorities Project estimates an adult national program would cost about 250 rupees per Indian per year to cover routine annual flu vaccination. Influenza லாம் ரொம்ப easily affected. அப்புறம் 5 yearly pneumococcal vaccines, HPV vaccine for adolescent girls and tetanus for expectant mothers. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 250 rupees கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. We should make sure that we are able to achieve this target. Per year vaccines for
1 billion adults must save about 200,000 lives from the target diseases. நம்ம முன்னாடியே அடல்ட்ஸ்க்கு இந்த வேக்சினேஷன் போட்டோம்னா இப்போ சில்ட்ரன் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிடுச்சு, நிறைய டிசீசஸ் நம்ம எராடிகேட்டும் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடலசன்ஸ்க்கும் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் பீப்புளில் நம்மளால் ஒரு 200,000 டெத்ஸை குறைக்க முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. Annual flu vaccination reduces the risk of influenza pandemic and perhaps even COVID-19 infection. So annual இந்த vaccination நம்ம driver நம்ம complete பண்ணோம் அப்படிங்கிறாங்க. We might already be in an era where major zoonotic diseases are not once a century events but once a decade. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப வேர்ல்டையே அஃபெக்ட் பண்ணுற பேண்டமிக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேகே எடுத்துக்கலாமே, அதெல்லாம் எத்தனை செஞ்சுரி ஒன்ஸ் நடக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு செஞ்சுரிக்கு ஒரு தடவை ஒரு 100 years ஒன்ஸ் இது நடக்கும். இப்போல்லாம் 10 years ஒன்ஸ் நடக்கிற அளவுக்கு zoonotic diseases ஓட strength அதிகமாயிருச்சு. So we should make sure that we have precaution. Adult and child vaccination programs are essential to prepare for future pandemics. More draconian steps such as இன்னொரு full national lockdown இதெல்லாம் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணும் because they incur a huge toll on the poor and stunt education of Indian children. It remains unclear that the population would comply because இப்போ இத்தனை லாக்டவுன் நம்ம போட்டதுனால கம்ப்ளேசன்சி செட் ஆயிருக்கும் மக்களுக்கு. சரி ஓகே இதுதான் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு காசு வராது, அந்த மாதிரி people would start breaking the rules. அப்படி once break பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா even if there is some emergency it will be like crying wolf. அப்போ வந்து நம்ம எவ்வளோ சீரியஸாக சொன்னாலும் people will not budge. The best hope is to rapidly expand epidemiological evidence, share it with the public and build confidence that the vaccination program will benefit all Indians. இதுதான் நம்ம first believe பண்ணோம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷனில் முடிச்சிருக்காங்க. Next one, in Geneva face of outrage versus hope. இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸ்ரீலங்கன் இஷ்யூ இப்போ ரீசெண்டாக how it was voted against by many countries அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெருசாக UPSC பெர்ஸ்பெக்டிவில் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. Next one, inflation is a concern for policymakers is reassuring for consumers and savers. ஒரு அளவுக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இன்ஃப்ளேஷன் டார்கெட் எவ்வளோ இருக்கணும் ஃபார் March 31, 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா will be 4% with an upper tolerance level of 6% lower. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% with 4%. அதாவது 2லேருந்து 6 வரைக்கும் இந்த பேண்ட்வித்தில் இருக்கலாம். இதுதான் March 31, 2026 வரைக்கும் கவர்மெண்ட் வச்சிருக்க டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி டார்கெட் வைக்கிறதுனால it boosts confidence. Private sector-க்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். திங்ஸ் ஆர் அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து எக்கனாமியை ஒரு சேஃப் பாத்தில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப். Inflation pressure are mounting in an economy that is still struggling to regain its footing from the devastating contraction in the just ended fiscal year because COVID pandemic, அப்புறம் drastic measures to curb இது, அப்புறம் what are the measures taken to unemployment அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால we should make sure that this inflation targeting is properly working. Observing that there had been a steady decline on the trend of inflation to 4.1 to minus 4.3% since 2014. Sorry, 4.1லேருந்து 4.3 வரைக்கும் இருக்கு. They said a target far lower than the trend ran the risk of imparting deflationary bias. அதாவது இப்போ இன்ஃப்ளேஷன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, therefore எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கும், அதனால ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அதிகமாகும். இதுவே நம்ம ரொம்ப இன்ஃப்ளேஷனை குறைக்கிறோம்னு போயிட்டு டீஃப்ளேஷன் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்னா மக்கள் கையில் யாருக்கிட்டையுமே பணம் இருக்காது. அப்படி இருக்குமோ என்ன ஆகும், த மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்கனாமி சென்டிமெண்ட் எல்லாமே நெகட்டிவாக மாறிடும். தட் வில் பிகம் வெரி பிக் ப்ராப்ளம். ஸோ டீஃப்ளேஷனரி பயஸ்க்கு நம்ம போகிறோமோ அப்படின்னு ஒரு ரிஸ்க் நமக்கு வரதுக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பேண்ட் வித்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 to 6%. Dampen economic momentum while a goal much above the trend could engender expansionary monetary condition that would likely lead to inflation shocks. So what the RBI and the central government has to do is they have to tread in a very careful path. ரொம்ப விட்டுட்டோம்னா எல்லார்கிட்டையும் பணப்புழக்கம் இருக்குது, எல்லாருமே காசு வச்சுருக்காங்கன்னா ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் யாராலையுமே ஒரு கட்டத்தில் அஃபோர்ட் பண்ண முடியாது. இக்கனாமி ஒரு மாதிரி ஒரு ஹால்ட்டுக்கு வந்துடும், ஒரு ஷாக்குக்கு வந்துடும். அது இன்ஃப்ளேஷனால் வர ப்ராப்ளம். டீஃப்ளேஷனுக்காக என்ன ப்ராப்ளம் சொன்னேன். ஸோ இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கணும்னா we should take a middle path. RBI's researchers authoring its report on currency and finance themed reviewing monetary policy framework made clear that the framework had served the economy well
attested by decline in inflation volatility and more credible anchoring of inflation expectations. So நமக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ குறையும். இப்போ டிராஸ்டிக்காக 2%லேருந்து 8% போகிறது, 8லேருந்து 4 வருது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த வாலட்டாலிட்டியை நம்ம குறைக்க ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். The government's economic officials have heeded these calls, will certainly reassure investors and savers that inflation remains a central concern for all policy makers. ரொம்பவுமே அதுக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது, டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரஜினிகாந்த் fully deserves the தாதா சாஹேப் பால்கே அவார்டு. இது என்ன அவார்டு, இது பேக்ரவுண்ட் என்ன, தாதா சாஹேப் பால்கேங்கிறது யார், ரஜினிகாந்த் எத்தனாவது ரெசிபியன், இந்த மாதிரி ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல படித்து வச்சுக்கிறது பெட்டர். Moving on to the next page, this page is dominated predominantly by political news. Southern Tamil Nadu, what is going to happen, என்னென்ன பார்ட்டிக்கு எவ்வளோ சீட் ஷேரிங் உண்டு, அவங்களுக்கு எவ்வளோ vote percent வரும்னு சர்வேஸில் சொல்கிறாங்க, அதுதான் இந்த ஆர்டிக்கல். And a state is known for voting out the government in every election since 1982. அதாவது இன்கம்பென்ட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் இப்போ பவரில் இருக்கோ அது வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போவுமே கேரளாவில் அப்படின்னு. இதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் டோன் உள்ள ஆர்டிக்கல். அண்ட் the next one is also. So I think we have discussed all the important articles in editorial page. Kindly have a look at the highlighted newspaper. We upload this highlighted newspaper in our blog every day. Just read the highlighted parts, so we assure you will be able to follow the current affairs regularly. So that's all for today's class. Kindly tune in tomorrow for tomorrow's class. Thank you.